அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் கடக ராசிக்கு தனியான பயணம் முடியாதோ என்ற நிலையில தான் யோசிப்பீங்க. ஆனா அதுக்கு சான்சஸும் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த சனி சாரம் மாறினதுனால, புரட்டாதிக்கு வந்ததுனால ஒரு பெரிய மன அழுத்தம், ஒரு டென்ஷன், தடை, ஒரு தனியாவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஃபேமிலி லைஃப்ல கூட கருத்து வேறுபாடு அல்லது பிரிஞ்சு இருக்கிறது, அல்லது திருமண வாழ்க்கையில சில பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆகி தனியா இருக்கிறது, ஒரு நல்ல பழகிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப், நட்பு பிரிந்து போயிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா உறவுகளில் ஏற்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். குறிப்பா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பூசம் நட்சத்திரத்துக்கு தான் தனிமை மாறும், இந்த தனிமையான வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த ஆயில்யம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்திலையும் சூரியன் ராசிக்கு 12ல மாதத்தோட தொடக்கத்திலையும் ராசிலேயே மாதத்தோட பிற்பகுதியிலும் ஜூலை 16ல இருந்து இருக்கிறதுனால கொஞ்சம் தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகளோ வரக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சனி வக்கரம் ஆயிட்டாரே, அதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க, சனி 8ல வக்கரமா இருக்கு. அஷ்டமத்து சனியாக இருந்து 8ஆம் இடத்துல வக்கரமாகிறது. உடல்நலத்துல தொந்தரவுகள், அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். போய் நீங்க டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்கன்னாக்க பெருசா தொந்தரவு இல்லை, பயப்படாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால கவலைப்படாதீங்க. சில பேருக்கு தான் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகி இருந்தா அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க வேலை தொழில் ரீதியாக ஒரு இடமாற்றங்களை சந்திப்பீங்க. உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த இடமாற்றம் என்பது பாசிட்டிவாவே இருக்கும். அப்படி இல்லைனாக்க இருக்கிற வேலையிலே இருக்கிறது தான் பெட்டர். இந்த காலகட்டத்துல வேலை மாறாம இருக்கணும். வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். உங்களை சந்திக்கக்கூடிய அந்த சக பணியாளர்கள், மேலதிகாரிலாம் கொஞ்சம் டென்ஷன் படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதுக்காக நீங்க கவலைப்படாம இருக்கிற ஒர்க்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலனாக, வக்கரமானவங்களுக்கு பதவி உயர்வோடு கூட வேற இடத்துல ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரலாம், அல்லது பதவி உயர்வு அதே நிறுவனத்துல கிடைக்கலாம், அல்லது அரசு பணியில் இருக்கீங்கன்னா ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைச்சு நீங்க ஒரு இடமாற்றத்தை அடையலாம். இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதே போல சனி வக்கரம் ஆகல, நல்ல தசாபுக்தி நடக்கலனா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் இந்த சனி வக்கர காலம். மற்றவர்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. இந்த குரு பகவானை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திர சாரத்துல ராசிக்கு 11ஆம் பாவகத்துல இருக்காரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அதனால பாத்தீங்கன்னாக்க ஈவன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பொருளாதார ரீதியாக லாபங்கள் வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் லாபங்கள் வரும். லாப நோக்கோடையே செயல்படுவீங்க. அது பூசம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ஆயில்யமா இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுமே இந்த குரு உங்க ராசியாதிபதியாக வரக்கூடிய சந்திரனோட நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால லாபஸ்தானத்துல லாப நோக்கோடு செயல்படுவீங்க. அந்த லாபத்தை பெறுவதற்கு எப்பயாவது கடுமையாக உழைச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதே போல புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட காலமாக தடையாக இருக்குன்னா புத்திர பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளால மகிழ்ச்சி வரும். பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்வீங்க. அந்த பிள்ளைகளாலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில பேருக்கு வரன் அமையல, திருமணம் ஆகல அப்படின்னாக்க வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால ஏதோ ஒரு வகையில குடும்பத்துக்கு பொருளாதாரம் சேரும். பண விஷயத்துல பெருசா பாதிப்பு சில பேருக்குலாம் இருக்காது. உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது, தீரும் சொல்ல போனாக்க. அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய உறவோ, புதிய நட்போ, புதிய காதலோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க ஜூலை மாதம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் கடக ராசிக்கு. என்னன்னா கோபம், டென்ஷனை குறைச்சிக்கணும். சில நேரங்களில் சந்தேக குணங்களோ அல்லது சில எதிர்மறை எண்ணங்களோ வரும். அதை மட்டும் தவிர்க்கணும். குறிப்பா ராசிக்கு 12ல சூரியன் ஜூலை 16ஆம் தேதி வரலாம். அப்போ கொஞ்சம் கோபம், டென்ஷன் வரும். கண் தொடர்பான பிரச்சனைகள் வரும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, அதே போல பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தனிமையா இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ். இந்த 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது ஒரு மன அழுத்தம் இருக்கும். சில பேருக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில சில இடையூறுகளும் தடைகளும் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா அது யாருக்குன்னாக்க இந்த ஆயில்யம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில தடையோ அல்லது பிரிந்திருக்கிறதோ, வாழ்க்கை துணைவர் அந்த மாதிரி அவர்களுக்கு ஏற்படும். அதே சூரியன் ராசியிலேயே வரும்போது, கடகத்திலேயே சூரியன் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து வராரு. ராசியில சுக்கிரன் புதன் இருக்கு. இந்த ராசியில சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மற்றும் பாத்தீங்கன்னாக்க
பாக்குறதுக்கு ஒரு நடை உடை பாவனையை நீங்க மாத்தக்கூடியதாக இருக்கும். தோற்றப்பொழிவு நல்லாவே இருக்கும். பளிச்சுன்னு பிரைட்டாவே இருப்பீங்க. மற்றவங்களை வசீகரிக்கக்கூடியதாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க வரன் பாக்குறீங்க, திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணம் ஆகும். பிரிந்த உறவுகளை நீங்க சில பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த ராசியில வரக்கூடிய சூரியனால டென்ஷன்லாம் வரும், கோபம் டென்ஷன்லாம் வரும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எதிர்மறை எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லது. மேலும் ராசிக்கு 10ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் பகுதியில ஜூலை 12ஆம் தேதி வரலும் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. தொழில் நல்லா இருக்கும், பணம் நல்லாவே வரும். தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட வருமானம் கூடுதலாக இருக்கும். சில பேருக்கு சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணம் வரும். கமிஷன் அடிப்படையில வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், பங்கு சந்தை மற்றும் நீங்க கம்ப்யூட்டர், ஐடி அல்லது இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கீங்க, உணவு சம்பந்தமான துறையில் இருக்கீங்க, விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா அந்த காலகட்டத்துல நல்லாவே வருமானம் வரும். அதே போல மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோட ஒரு நல்ல இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கு. உங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய திறமையை ஏதோ ஒரு வகையில வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். மீடியா துறையில் இருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்துல நீங்க திடீர்னு ஃபேம் அண்ட் நேம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. திடீர்னு புகழுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கு புதன் வந்துடும். புதன் 2ஆம் பாவகத்துக்கு வந்தபோது வாக்கில் சாதுரியங்கள் இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் பிழைக்கக்கூடியவர்கள், கன்சல்டன்ட், வாக்கால் பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், ஜோதிடம், மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல சேல்ஸ் ஆகி இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அதே போல புதனை பொறுத்தவரை 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க, சாதுரியமாகவும் செயல்படுவீங்க, தந்திரமாகவும் செயல்படுவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. சொல்ல போனா பிரச்சனைகளை அழகாக சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். என்னன்னா ஒரு கோபம், டென்ஷன், எதிர்மறை எண்ணங்கள் இவற்றை தான் தவிர்க்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்திலையும் கேது 3ஆம் பாவகத்திலையும் இருக்கு. அப்போ சில பேருக்குலாம் அலைச்சல்கள், பயணங்கள்லாம் இயற்கையாவே உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அலைச்சல் பயணம் இருக்கும் வேலையில, வேலை தொடர்பாக, அல்லது சில பேருக்கு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் ரோகிணி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க. உங்களை பூட்டி அடைச்சு ஒரு இடத்துல வச்சாலும் இருக்க முடியாது. எங்கேயாவது ஒண்ணு வெளியில போகணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். நிறைய சுற்றுப்பயணங்கள் செய்வீங்க. ஃபேமிலியோட கூட சில பேர் ஒரு தொலைதூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. 9ல் இருக்கக்கூடிய ராகுவால தந்தைக்கு உடல்நல பாதிப்பு அல்லது தந்தையின் உறவுகளால சில மனக்கசப்புகள் வரலாம். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து அதுல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. அப்ப இந்த ராகுவால நன்மைதான் உங்களுக்கு வரும். அதாவது குறிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, அதே போல பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைகிறது, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வில்லங்கங்கள் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, நீண்ட நாளா இழுபறியாக இருந்த சொத்து, விற்க முடியாத சொத்து விற்று அதன் மூலம் பணம் வர்றது, மேலும் இன்னொருத்தருக்கு கொடுத்த பணம் வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல கொடுத்த பணத்தை கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ மொத்தத்துல ராகுவால உங்களுக்கு பாசிட்டிவ் தான். கேதுவால அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். அதே கேதுவுக்கு வீடு கொடுத்த புதனும் பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுல அலைச்சல், பயணம் இருந்தாலையும் ஆதாயம் இருக்கும், வருமானம் வரும், பயப்பட வேண்டியதில்லை. படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த மாசம் நல்லாவே படிப்பீங்க. அடிக்கடி சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் மட்டும்தான் உங்களை ஸ்டாப் பண்ணும். நல்ல உணவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாக்க கல்வியில எந்த தடையும் இல்லை, நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விரும்பிய கோர்ஸே கிடைக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், அவ்வளவுதான். அதே போல அரசியல், அரசு துறையில இருப்பவர்களுக்கு, அரசாங்க வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைச்சு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். உங்க ஜாதகத்தின்படி இப்போ நல்ல தசாபுக்தி நடக்குது அல்லது சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கிறாருன்னா ஒரு நல்ல இடமாற்றம் வரும். அப்படி இல்லாதவங்க தான் இருக்கிற இடத்துலயே காப்பாத்திக்கணும் அப்படின்றது சொல்றேன். ஒரு வேலை கிடைக்காம விடக்கூடாதுன்னு சொல்றேன். மற்றபடி பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் அதே போல புனர்பூச நட்சத்திரம் இருப்பவர்களுக்கும் பணம்லாம் வரும். வேலையில அஸ் யூஷுவலா லைஃப் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், மேலதிகாரியோட டார்ச்சர் இருக்கும். இருக்கிற வேலையிலேயே அவங்க தொடர்ந்து கண்டினியூவா இருக்கிறது நல்லது. அதாவது குறிப்பா உங்களுக்கும் ஜாதகத்துல
வக்கரமாயிருக்கு சனின்னா முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க அங்கேயே இருக்கிறது நல்லது. இந்த ஆயில்யம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். சோ ஆயில்யம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் ஃபேமிலி லைஃப்ல ஆர்கியூமெண்ட் பண்ணாம கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது. உறவுகளோட கூட சில கருத்து வேறுபாடு வரலாம். ஒய்ஃபு கிட்ட தான் கருத்து வேறுபாடு வரணும் இல்ல, உறவுகளால கூட சில கருத்து வேறுபாடு வரலாம். சோ அவங்க கிட்ட கூட வாக்குவாதங்கள்லாம் செய்யாம இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, குறிப்பா பழனி முருகனை நீங்க வழிபாடு செய்யறது அற்புதமான பலனை கொடுக்கும். முடிந்தால் பழனி முருகன் கோயிலுக்கே நீங்க போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல சஷ்டி திதியாகவும் வருதுன்னா அன்னைக்கு பழனி முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வருதுன்னா அன்னைக்கு போய் பழனி முருகன் கோயிலுக்கு போய் தரிசிச்சுட்டு வாங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். முயற்சி தடைகள் நீங்கும். மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையோடு இருக்கிறவங்க கூட போயிட்டு வரலாம். விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.